வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு இன்னைக்கு கெண்டை குஞ்சு வந்து வித்துச்சு. குள்ளக்கண்டைன்னு சொல்லுவாங்க. அந்த மீன் வித்துச்சு. நான் வாங்கி வச்சிருக்கேன். 50 ரூபா தான் இது. இந்த கிண்ணி ஃபுல்லாக இருக்குது. இது 50 ரூபா தான். சாயந்தரமே வாங்கிட்டேன். இப்போ டைம் இப்போ ஆயிடுச்சு. நான் தம்பியை தூங்க வச்சுட்டு செய்யலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். அவன் இப்போதைக்கு தூங்குற மாதிரி தெரியல. அதனால வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் பூண்டுலாம் உரித்து புளியெல்லாம் ஊற வச்சுட்டு போனோம்னாக்கா இதை ஆஞ்சி குழம்பு வைக்க கரெக்டாக இருக்கும். நான் நைட்டுக்கு வச்சுட்டு காலைல எடுத்து மீன் குழம்புக்கு இட்லியோட சாப்பிட்லான்ட்டு இருக்கேன். அப்புறம் என்ன வேணும்? அதுதான் நான் இன்னைக்கு செய்ய போகிறேன். எப்படி சொல்லுதுன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணுறது தான் பெரிய வேலை. அவ்வளோதான். இது ஒன்றும் ரொம்ப பெரிய வேலைலாம் இருக்காது. ஆனால் ஆய கொஞ்சம் டைம் எடுக்கும் பெரிய மீனோட இது. ஆனால் குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது மாதிரி ஆஞ்சு முடிக்க வேண்டியது தான். மீன் வந்து ஒரு ஆஞ்சு முடிச்சாச்சு. கொஞ்சம் உடஞ்சிட்டு ஓரமாக போட்டேன், போதும்னு சொல்லிட்டு முடியலன்ட்டு. இன்னும் கழுவலை, ஒரு 2 கழுவை மட்டும் கழுவி வச்சுருக்கேன். போயிட்டு குழம்பை தாளிச்சு விட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் குழம்பு மீன் ஆசிக்கலாம். தாளிச்சு விட்டாச்சு. குழம்பு தாளிச்சு விட்டாச்சு. அடுத்து போயிட்டு உப்பு போட்டு மீன் அலச வேண்டியது தான். கலர் எப்படி இருக்கா? போட்டு அலசணும் அப்படின்னாக்கா வந்து நல்லா வெள்ளையாயிடும். உப்பு மஞ்சள் 2 பட்டை போட்டால் நல்லாயிருக்கும். நல்லா இது மாதிரி களைஞ்சி உப்பு போட்டு உரசுனீங்கன்னாக்கா வந்து அந்த மேலே செதில்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் விட்டுரும். நல்லா கிளியர் ஆகிடும் மீன். ஒரு டைம் 2 டைம் இது வந்துட்டு வரவரிசி களையிறது மாதிரின்னு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க. அது மாதிரி நல்லா களையணும் உப்பை போட்டு. நல்லா உரசி எடுத்தோம்னாக்கா அந்த செதில் எல்லாமே வந்துடும், பளிச்சுன்னு ஆகிடும் மீன். நல்லா கழுவியாச்சு. மீன் எவ்வளோ வெள்ளையாக இருக்கு பாருங்கள். குழம்புல வந்துட்டு போட்டுற வேண்டியது தான். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. மீனை கழுவிட்டு வரதுக்கு அவ்வளோ நேரம் ஆச்சு மீன் கழுவுறதுக்கு. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்து கழுவுறதுக்கு இருந்துச்சு. நான் வந்துட்டு எல்லா மீனையும் போடல, கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா அவ்வளோதான் போட்டால் குழம்பு வந்துட்டு ஒரு மாதிரி இது சாதம் மாதிரி ஆகிடும். இது வந்துட்டு அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நல்லா கொதிக்கட்டும். குழம்பு கொதிச்சுட்டு வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு போய் படுக்க வேண்டியது தான். இப்போயே வாசனை சும்மா செம்மையாக இருக்குது. நாளைக்கு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். வச்சு முடிச்சாச்சு. மணி வந்துட்டு 12 மணி ஆயிடுச்சு. 12 தாண்டிட்டு. இது ஏன் இப்போ நான் காலையில் வைக்கிறேன் அப்படின்னாக்கா வந்துட்டு நான் காலைல பகலில் தம்பி சுத்தம் பண்ண விடாது. அதெல்லாம் இப்போயே சுத்தம் பண்ணி குழம்பு வச்சு முடிச்சிட்டேன். காலையில் எழுந்திரிச்சு அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் காலையில் சாப்பிட்றதுக்கு, இட்லிக்கு தொட்டு சாப்பிட்றது. அதனால தான் இப்போயே வச்சு வச்சுட்டு போய் படுக்குவோம். எல்லாருக்கும் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம். குட் மார்னிங். எழுந்திரிச்சாச்சு. குளிச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டாச்சு. பாலாத்தி குடிச்சிட்டு இட்லி ஊற்றி வைக்கணும். பாலெலாம் காய்ச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். குடிச்சிட்டு இட்லி ஊற்றி வச்சுட்டு சாப்பிட வேண்டியது தான்.
ஒரு 4 இட்லி எடுத்து வச்சு அப்படியே பந்து பந்தாக இருக்கிற இட்லியை அது மேலே வந்துட்டு ஒரு 2 கரண்டி அதை குழி மீனோடு சேர்த்து குழம்பு எடுத்து ஊற்றி எடுத்து சாப்பிட்டா, மீனோட சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சொல்லும் போதே அப்படி இருக்கு. பார்க்கும்போதே நாக்கு எச்சு ஊறுது. கொஞ்சம் மீன் வச்சுருக்கேன் தனியாக எடுத்து தண்ணிக்காக. வந்து இஞ்சி பூண்டு 4 மீன் 4 சோம்பு ஜீரகம் 4 சோம்பு. என்னப்பா நான் என்னப்பா கொடுத்தேன்ப்பா உனக்கு? ஓ என்னப்பா தண்ணி வேணுமா? ஏன் நான் பச்சைப்பிள்ள தண்ணி இதில் குடிக்கணும். நான் பால் பழக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினேன். தண்ணி குடிக்கிறேன். பிஸ்கட் சாப்பிட்றியா? பிஸ்கட் சாப்பிட்றியா? டீ போட்டு தரவா? ஏன் தம்பி இப்படி பண்ற நீயே? அது எதுக்கு கல்ல? எந்த ஈயப்பை? டிவில போட்டு பாப்பா. இன்னி இது பா பா அம்மோ குக்குவத்துக்கு அவன் டிவில போட்டிருப்பானே. கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 ஸ்பூனு. ஓ கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குன்றதுக்காக மீனில் உள்ள ஈரத்தையும் எடுத்துரும். அடுத்து வந்து 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சமாக காட்டுங்க. டேட்ஸ் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன், எனக்கு எண்ணெய் வச்சுருக்கேன். அந்த எண்ணெய் மீதாக இருந்துச்சுன்னா வேஸ்ட் ஆகுது, அதில் கொஞ்சமாக வச்சுருக்கேன். இது தம்பிக்கு இது போட்டுக்கலாம்னு சொல்லிட்டேன். இது
காரமாக கம்மியாக போட்டிருக்கேன். தம்பிக்கு வந்துட்டு 65 டேஸ்ட்டில் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். இந்த பேக்கெட்டெல்லாம் கட்டிட்டாச்சு. இப்படி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் காரம் கூட நம்மளுமே சாப்பிட்றது நல்லாயிருக்கும். நான் தம்பி பண்ணுறதுனால காரம் கம்மியாக கொடுப்பேன், டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். லைட்டே வச்சாச்சு. தம்பிக்கு வந்துட்டு டேஸ்ட்டு கரெக்டாக இருக்குது. இங்கே வந்துட்டு டீ அடுப்பில் இருக்குது. அடுத்து வந்துட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு டீ குடிச்சிட்டு சாதத்தை வடிச்சிட்டு மதியம் சாப்பாடு ரெடி சாப்பிட வேண்டியது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம பேபி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடுறோம், நான் ஒரு நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.